Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே பெட் கேகேஆர் பை 2 விக்கெட்ஸ் அண்ட் டப்பாக்கி விட்டாங்க கேகேஆருக்கு குவாலிஃபை ஆக. இதெல்லாம் ஜாலியாக இருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் போட்டாச்சு, செகண்ட் இன்னிங்ஸும் போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. இவ்வளோ நாளாக திட்டிகிட்டே இருந்தோம். இப்போ வாழ்த்து சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட், போஸ்ட் மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். தீப்தாஸ் குப்தா அவர் தான் வந்தார், கேள்வி கேட்டார். அப்புறம் தோனி, அப்புறம் எம்எஸ் வின்னிங் ஃபியூ கேம்ஸ், உடனே சில மேட்ச் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, எப்படி இருக்கு உங்கள் எமோஷன்னு? இந்த சீசன் தான் அவர் சிரிச்சு ஸ்மைலு ஹியூமரஸாக திங்ஸ் எடுக்கிறது பார்க்குற தோனியை. அவர் சொன்னார், யூ மீன் ஃபியூ ஒன்லி தேர்ட் வி வான். ஃபியூ மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்கல, சில மேட்ச்சில் 3ஆவது மேட்ச் தான் ஜெயித்தோம். அண்ட் சிரிச்சுக்கிட்டே சொன்னார். ஆமாம், இப்போ வின்னிங் சைடில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் நிறைய. பட் என்ன இம்பார்ட்டன்ட்னா ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். எந்த 25 பிளேயர் நெக்ஸ்ட் சீசனுக்கு வேணும், யார் யார் எந்த ஸ்லாட்டை ஃபில்அப் பண்ணுவாங்க, ப்ராக்டிக்கலாக எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அண்ட் மூவ் ஹெட். அண்ட் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எஸ், எல்லா ஸ்ட்ராங் டீம் விளையாடணும்னு தான் எங்களுக்கு ஆசை. பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் இயர். ஆனால் அண்ட் நிறைய பாசிட்டிவ் இருக்குது இதுலேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. சில டிஸப்பாயின்மெண்ட்டும் இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் யாருமே பேட்டிங் ஸ்கோர் பண்ணவே இல்லை. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த இன்டென்ட் வாஸ் மிஸ்ஸிங். இனிமேல் இன்டென்ட்டோடு விளையாடுங்க, பிளே பிக் ஷாட் விளையாடணும். எஸ், அட் டைம்ஸ் அவுட் ஆவீங்க, எல்லாருமே நாட் அவுட் ஆக முடியாது. பட் உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஷாட் விளையாடுங்க. இதெல்லாம் தான் நான் பசங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் தீப், ஆமாம் சிஎஸ்கே டிஃப்ரெண்ட்டாக விளையாடிங்களா இந்த சீசனு, ஏன்னா லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் வராங்க போகிறாங்களே அப்படின்னு. கொடுக்கறதே கம்மி சான்ஸ், அது இவருக்கு எடுத்துருவார் பேருக்கு தீப் தாஸ் குப்தா. நிறைய யங்ஸ்டர்ஸ் வராங்க போகிறாங்க அப்படின்னு கேட்டார். இந்த பிளேயர்ஸ் தான் எங்ககிட்ட இருக்காங்க, இப்போது நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை. அண்ட் நெக்ஸ்ட்டில் ஒரு மாதிரி விளையாடுவாங்க, ப்ராக்டிஸ் செஷனில் ஒரு மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் மேட்ச்ன்றது வேறு மேட்ச், கேம் அவேர்னஸ். அது எவ்வளோ தூரம் இருக்குது. டெக்னிக்கலாக எல்லாருமே சவுண்டு தான், பட் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் நல்லா இருக்கிறவங்க தான் நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம். அந்த பசங்களுக்கு எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது பிக் மேட்ச் அக்கேஷனில் தான் பார்க்குறோம் இப்போது. அண்ட் கேம் அவேர்னஸ்ஸு, அண்டர்ஸ்டாண்ட் த சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி விளையாடணும். ஃபீல்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடணும். ஏன்னா நவடேஸ் ப்ளஃப் பால் ரொம்ப காமன் ஆகிடுச்சுன்னு. ப்ளஃப் பால்னா என்னன்னு கேட்பீங்க, அது இன்னொரு வீடியோ தனியாக போடுறோம். ப்ளஃப் பால் ஏன்னா இன் ஸ்விங், அவுட் ஸ்விங்கு, ஆஃப் ஸ்பின்னு, லெக் ஸ்பின்னு இதெல்லாம் பார்ப்பேன். இது என்ன ப்ளஃப் பால், ஒரு பெரிய டாபிக், அப்புறம் பேச அதை பற்றி. அதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயரு கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ண முடியும். அந்த ப்ளஃப் பாட்டை மட்டும் ப்ளஃப் பாலை ஐடென்டிஃபை பண்ணால் அண்ட் நிறைய மேட்சஸ் அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னாரு. அப்புறம் கேட்டார், 127 ஃபார் 6 ஸ்கோரு. அப்போ தான் நீ பேட்டிங்கு வந்த, சிவன் துபை விளையாடிட்டு இருந்தார், என்ன சொன்ன அவர்கிட்ட அப்படின்னு சொல்லு, அது மாதிரி கேட்டார். சொன்னார், இன்னும் சிம்பிளாக தான் நான் சொன்னேன், ஸ்பின்னர்ஸை அவுட் ஆஃப் த கேம். ஏன்னா வரும்னு சொன்னார், பயங்கரமான போலர் ஸ்பின்னர்ஸ். பக்கெட்டில் தண்ணி வச்சு தண்ணியில் முக்கிய அவுட்டை கொடுத்தா கூட அவங்க விக்கெட் எடுத்துருவாங்க. ஆமாம், பழி சொல்ல மாட்டாங்க. பிச்சு சரியில்லை, விக்கெட்டு சரியில்லை, ஷார்ட் பவுண்ட்ரி, லாங் பவுண்ட்ரிலாம் சொல்கிறேன். வருண் அண்ட் ஸ்ரீநாராயண். ஸோ அதான் நான் சொன்னேன், அந்த ஸ்ரீநாராயண் வருணை மட்டும் பார்த்துக்கோ. அண்ட் பிரேவிஸ் வந்து விளையாண்ட அந்த இன்னிங்ஸ் எங்களுக்கு லக்ஸுரி கொடுத்தது, கொஞ்சம் நிறைய டாட் பால் விளையாடுறதுக்கு, செட் ஆகிறதுக்கு. இல்லை அவங்களும் அடிக்க போகணும்னா அந்த ஸ்பின்னர்ஸை நாங்களும் அவுட் ஆகிருப்போம். பட் பிரேவிஸ் இன்னிங்ஸ் வாஸ் எக்ஸல். என்ன சொன்னல இன்னிங் ரிவியூவில் போட்டிருக்க பாருங்க, ஒரு ஓவரில் 30 ரன் அடிச்சிட்டார் அவர். அண்ட் மைண்ட் யூ, நான் தான் லாஸ்ட் பேட்ஸ்மேன், ரெகக்னைஸ் பேட்ஸ்மேன் அங்கே. ஸோ டென்ஷன் நிறையா வந்தது எனக்கு. ஏன்னா ரொட்டேட் பண்ணணும், நான் ஸ்ட்ரைக்கை டெய்ல் என்ட்ரை வந்து ஷீல்ட் பண்ணணும். ஏன்னா அதுக்கு பின்னாடி 150 கம்போஜ் 10 ரன்னெல்லாம் பேட் எடுத்துகிட்டு இருந்தார், பயந்துட்டார். ஸோ அதுதான் சொல்கிறாரு, ஐ ஹவ் டு ரொட்டேட் த ஸ்ட்ரைக். ரொம்ப பண்ணார் அவர், ஜீனியஸ் மாஸ்டர்ஸ் இதிலலாம். அண்ட் ரொட்டேட் பண்ணணும் ஸ்ட்ரைக்கை. அதே மாதிரி கேல்குலேட்டிவ் ஷாட்ஸ் எடுக்கணும். 2-3 6 அடித்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாச்சு நானும் போய் விளையாடும் போதுன்னாரு. அப்புறம் டாஸ் போடும்போது ரவி சாஸ்திரி கிட்ட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார் தோனி. ஏன்னா ரவி கேட்டார் மைக்கிலேயே, இந்த க்ரௌட் என்ன எவ்வளோ சத்தம் போடுறாங்க உனக்கு அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், எல்லா மேட்சும் நான் இங்கே தான் விளையாண்டேன். ஸோ சாஸ்திரி கிட்ட சொன்னியா, அது என்ன, எங்கே போனாலும் உனக்கு சப்போர்ட் கிடைக்குதா, எங்கே பார்த்தாலும் சி ஆஃப் எல்லோவாக இருக்க கடல், ஹோம் ஆகட்டும் அவே ஆகட்டும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்னாரு. ஆமாம், லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப கிடைக்குதுங்க. ஏன்னா இங்கே தான் நான் நிறையா பிளேயர்கள் வேணும் எங்கள் டேஸில். டொமஸ்டிக் ஆகட்டும், ரஞ்சி ட்ராஃபி ஆகட்டும், ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ஆகட்டும், நாட் ஓன்லி இன் திஸ் கிரவுண்ட், ஈடன் கார்டன் சுற்றி வர கிரவுண்டில் நான் நிறைய விளையாடிருக்கேன் இந்தியா டீம் வரதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் நிறைய பேருக்கு வந்து என்னை பார்த்துருக்காங்க அப்பயே அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு 43 வயசு ஆச்சு, ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கேன், அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய மோஸ்ட் ஆஃப் தம் டோன்ட் நோ வென் இஸ் மை லாஸ்ட் மேட்ச்ன்றார். ஆமாம், நிறைய பேருக்கு தெரியாது எப்போ என்னோட லாஸ்ட் மேட்ச்ன்னு. ஸோ என்னோட கடைசி மேட்சாக இருக்கும் அப்படின்னு நினச்சி கூட வராங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அண்ட் நான் எப்படி விளையாடுறேன்னு பார்க்குறதுக்குன்னு. உடனே தீப்தாஸ் நடுவில் குறுக்கு வந்தார் கோச்சிக்கு. நான் கேட்கல இந்த கேள்வியை, நீயே தான் சொல்கிற, இன்னும் மேட்சஸ் விளையாடுற பற்றின்ற மாதிரி கேட்டார். ரோடு ஒரே சத்தம். எதுக்குன்னா இவர் சொன்னார், ஏஸ் அதானே ஃபேக்ட் தீப், உண்மையும் அதானே. நான் வந்து 2 மாதம் தான் விளையாடுறேன் கிரிக்கெட்டு,
அதுவும் ஐபிஎல் முடிஞ்சுன்னா இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தான் அது நடுவில் 6 to 8 months நான் ட்ரெயின் பண்ணணும். என் பாடி எப்படி இன்னும் ரெக்கவர் ஆகுது, ஏபிள் டு டேக் இந்த மாதிரி ப்ரெஷர் எடுக்க முடியுமா என் பாடி அண்ட் அப்படின்னு ஒன்றா தான் கத்துறாங்க க்ரௌடு. ரெடி நெக்ஸ்ட் சீசன் விளையாட்டோம். ஆர்கியூபிளி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் ஐபிஎல்ல என்ன கேட்டிங்கன்னா தோனி இஸ் த பெஸ்ட் கீப்பர். ஆமாம், ஸ்டம்பிங் ஆகட்டும், கலெக்டிங் ஆகட்டும், நான் சொல்ல வேணாம் உங்களுக்கு. இது வரைக்கும் நான் எந்த டெசிஷன் எடுக்கல ஆஸ் ஆஃப் நவ் அண்ட் இது வரைக்கும் முடிவு நான் எதுவும் எடுக்கல அடுத்த சீசனை பற்றி. பட் வேற எவர் ஐகோ இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாரு. கடைசியாக சொன்னார் தீப், ஆமாம் கங்க்ராட்ஸ் டு யூ அண்ட் ஹோப் டு சி யூ சூன் இன் எல்லோ அப்படின்ட்டார். நீ பாட்டு வேற டீம் எங்காவது போயிடாது, அதுதான் அதுக்கு அர்த்தம். வாழ்த்துக்கள், உனக்கு சீக்கிரமே உன்னை சந்திக்கணும் இதே எல்லோ கலரில் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சுட்டார். இதான் நடந்து போஸ்ட் மேட்ச். நீங்கள் நினைக்கிறீங்க கருத்து சொல்லுங்கள். நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.